எதிர்பார்க்கிறார். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு அவர் பெருமை அளிக்கிறார். தேவன் என்றால் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய கர்த்தர் ஒருவரே தெய்வம் என்று பலை சாட்சினான் எசேக்கியா ராஜா. இந்த உலகத்தில் இருக்க எந்த காரியத்தை நோக்கி பார்த்தா உனக்கு விடுதலை இல்ல, இது எல்லாவற்றையும் விட்டு என் தேவாதி தேவனை நோக்கி பார்த்தேன்னு சொல்லி ஜனங்களை வழிநடத்த ஆரம்பிச்சான். நம்ம அவள் தூக்கி அவன் தோல் மேல வச்சிருக்கிறாரு. எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா அவர் நம்மளை சுமந்து கொண்டிருக்கிறார். சில பிரச்சனைகள் நம்மளை பயங்காட்டுறது போல இருக்கலாம். நீங்க பயப்படாதீங்க, அவனுக்கு தோல் மேல இருக்கீங்க. உங்களை எங்க கொண்டு சேர்க்கணுமோ அங்க கொண்டு சேர்ப்பாருங்க. என் கையை மட்டும் பாருங்க ஆண்டவரே, உங்களுக்கு சித்தமானபடி, உங்களுக்கு பிரியமானபடி நீங்க எனக்கு என்ன வழியை வைத்திருக்கீங்களோ அந்த வழியில நடப்பாண்டவர். என் இருதயமாகிய உங்களுடைய கோயில, உங்களுடைய ஆலயத்தை நீங்க வாசம் பண்ணுகிற என் இருதயத்தை நான் எப்பொழுதும் காத்துக் கொள்ளுவேன், பரிசுத்தமாய் காத்துக் கொள்வேன் சொல்லி எந்த பிள்ளை முடிவெடுத்து என்னுடைய பாவைக்கு ஒரு பரிசுத்தமான, ஒரு பிரியமான, ஒரு தாழ்மை உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றீங்களோ உங்களுடைய சுய இழப்புகளை திருப்புவார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், நல்ல கவனிங்க, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தங்களை தாழ்த்தி அவருடைய முகத்தை நோக்கி செபிக்கணுமா. இப்ப கவனிங்க, தேவ பிள்ளைகள் எப்பொழுதுமே தங்களை தாழ்த்தி கொள்ளணும். ஏன்னா பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு அவர் பெருமை அளிக்கிறார். அப்ப கவனிங்க, தாழ்மையில் இருக்கிறவரை உயர்த்துகிற தேவன் நம் தேவன். அப்போ தேவ பிள்ளைகள் எப்பொழுதுமே தாழ்மை வேணும். தேவன் தாழ்மையை எதிர்பார்க்கிறார். நம்ம தாழ்மை உள்ளவராக இருக்கணும். எல்லா காரியங்களையும் தாழ்ந்து போகணும். ஹல்லேலூயா. யாருக்காக எடுத்துக்கொள்கிறது ஒரு ராஜாவை மனைவி ராஜாக்களை உடைய சர்க்கங்களை கொண்டு தியானிக்கிறோம். இந்த நாளில் நம்ம ராஜாவை கொண்டு தியானிக்கும்படியாக வாங்கிக்கிறேன். பாருங்கள், இந்த நாளில் தியானத்துக்காக நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகிற ராஜாவுடைய பெயர் மனாசே. இந்த மனாசே ராஜாவுடைய தகப்பனார் பேர் எசேக்கியா. நாம் திருப்பிக் கொள்ளலாம். 2 நாளாகமம் 33வது அதிகாரம் மற்றும் 2 ராஜாக்கள் 21வது அதிகாரம். இந்த 2 நாளாகமம் 33வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிக்கலாம். மனாசே ராஜாவாகிற போது 12 வயதாயிருந்து 55 வருஷம் 55 வருடம் எருசலேமில் அரசாண்டான். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, எசேக்கியா ராஜா தேவனுக்கு பயந்து வாழுகிற ஒரு மனுஷன், தேவனை நம்பி வாழுகிற ஒரு மனுஷன், எல்லா காரியத்துக்கும் தேவ சமூகத்தில் ஜெபித்து ஜெயமெடுத்து வெற்றி பெறுகிற ஒரு மனுஷன் தான் இந்த எசேக்கியா ராஜா. இந்த எசேக்கியா ராஜாவுடைய நாட்கள் முடிந்த பின்னாடி எசேக்கியா ராஜாவுடைய மகன் மனாசே ஆட்சி பொறுப்பை கையில் எடுக்கிறார். இந்த மனாசே ஆட்சி பொறுப்பை கையில் எடுக்கிற அந்த நாட்கள் அவனுடைய வயது என்னவென்றால் 12 வயது. 12 வயதிலே மனாசே ஆட்சி அமைக்கிறான். 55 வருடங்கள் அவன் ஆட்சி செய்கிறான். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த 55 வருடம்
மனாசே ஆட்சி செய்யறான். அவனுடைய அரசாட்சி எப்படி இருந்துச்சுன்னா, அவனுடைய ஆட்சி எப்படி இருந்துச்சுன்னா தேவனுக்கு கொஞ்சமும் பிரியமில்லாத ஆட்சியா இருந்துச்சு. மனாசேயுடைய தகப்பன் எசேக்கியா எப்படி வாழ்ந்தானா, தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தான். தேவனுக்கு பிரியமானதை தான் செய்தான். தேவனுடைய காரியங்கள்ல எல்லாவற்றிலும் தன்னை இணைத்துக் கொள்ளுகிறதுல, தேவ காரியத்தை செயல்படுத்துவதில் தன்னை முழு மனசாய் ஒப்பு கொடுக்கிற காரியத்துல இந்த எசேக்கியா ராஜா எப்பொழுதும் ஒரு உணர்வுள்ளவனாய், ஒரு விழிப்புணர்வு உள்ளவனாய், ஒரு தேவ தியாகம் உள்ளவனாய், ஒரு தேவ வைராக்கியம் உள்ளவனாய் காணப்பட்டான் இந்த எசேக்கியா ராஜா. ஆனா அவனுடைய பையன் மனாசேயோ தேவனுடைய பார்வைக்கு மிகவும் அருவருப்பாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த மனாசே யார் என்றால் நல்ல ஒரு ராஜாவுடைய பிள்ளை. இந்த எசேக்கியாவுடைய ராஜாவுடைய வாழ்க்கையை நம்ம சற்று தியானித்து பார்ப்போம்னாக்கி இந்த நாள் செய்திக்காக நம்ம மனசைக்குள்ளதான் நிற்க போறோம். ஆனா அவருடைய தகப்பனாகிய எசேக்கியாவை குறித்த சில காரியங்களை நம்ம பார்ப்போம்னா, எருசலேம் யூதேயா தேசத்துல இருந்த எல்லா விக்கிரக தோப்புகளையும் ஒழித்தவன் இந்த எசேக்கியா. பாகால்களையும் தூக்கி சுட்டரித்தவன், எல்லா அஸ்தரோத்தையும் இந்த தேசத்தில் விட்டு விளக்கிறவன் இந்த எசேக்கியா ராஜா. மட்டுமல்ல, ஒரு விசை ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தமாய் தேவன் கொல்லிவாய் சர்ப்பத்தை ஜனங்க மத்தியில் விடும்போது இந்த கொல்லிவாய் சர்ப்பம் அநேக ஜனங்களை கடித்தது. ஜனங்கள் செத்து போய் விட்டார்கள். உடனே மோசே தேவ சமூகத்தில் போய் கேட்பான். உடனே ஆண்டவர் சொல்வாரு, நீ ஒரு வெண்கல சர்ப்பத்தை ஒரு தூண் மேல எடுத்து நிறுத்து, அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்க்கிறவன் பிழைத்துக் கொள்வான்னு ஆண்டவர் காரியத்தை சொல்வாரு மோசைக்கு. இப்ப மோசே என்ன பண்ணிடுவானா, ஒரு பெரிய தூணை நிப்பாட்டி அதுக்கு மேல ஒரு வெண்கல சர்ப்பத்தை வச்சிருவான். அல்ல கவனிங்க, அதை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்துக் கொண்டாங்க. எப்போனா மோசையுடைய நாட்கள்ல. இந்த மோசையுடைய நாட்களுக்கு பின்னாடி இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜாக்கள் ஏற்படுத்தப்பட்டது. ராஜாக்கள் 13-14 ராஜாக்கள் வந்தாங்க. தாவீது வந்தாரு, சாலமோன் வந்தாரு, ரெகோபயாம் வந்தாரு. இப்படியே வம்ச ரீதியா ராஜாக்கள் வருகிறாங்க. இந்த ராஜாக்கள் வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வெண்கல சர்ப்பம் எங்கதான் இருக்குது? எருசலேம்ல தான் இருக்குது, யூதேயா தேசத்துல தான் இருக்குது. இங்க என்ன நடக்குதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளால ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு பஞ்சம், அல்லது ஏதாவது ஒரு சாபம், அல்லது ஏதாவது ஒரு வியாதி, ஏதாவது ஒரு நெருக்கடிகள், ஏதாவது ஒரு வேதனைகள் வரும்போது இஸ்ரவேல் ஜனங்க என்ன செஞ்சாங்கன்னா, அந்த மோசே ஏற்படுத்தி வைத்த அந்த வெண்கல சர்ப்பத்தை போய் நோக்கி பார்த்தாங்க. நல்ல கவனிங்க, அது அந்த காலகட்டத்துக்கு நிவாரணத்துக்கு தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 14 ராஜாக்கள் எழுப்பிட்டாங்க. ஒரு ராஜா கூட இந்த வெண்கல சர்ப்பத்தை இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி விளக்கல. ஆனா எசேக்கியாவுக்குள்ளால உண்டான வைராக்கியம், எசேக்கியா என்ன செஞ்சானா, இந்த 13-14 ராஜாக்களுக்கு பின்னாடி எசேக்கியா ராஜ்யபாரத்தில் என்ன பண்ணானா, இந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டவன் எசேக்கியா. அவன் ஜனங்களுக்கு என்ன சொன்னானா, நீ இந்த சர்ப்பத்தை நோக்கி பார்த்தா உனக்கு விடுதலை இல்ல, இந்த உலகத்தில் இருக்க எந்த காரியத்தை நோக்கி பார்த்தா உனக்கு விடுதலை இல்ல, இது எல்லாவற்றையும் விட்டு விட்டு என் தேவாதி தேவனை நோக்கி பார்க்கணும்னு சொல்லி ஜனங்களை வழிநடத்த ஆரம்பிச்சான். அவனுடைய யூதேயா தேசம் எங்கிலும் ஒரு சுத்திகரிப்பை கொண்டு வந்தான். தேவன் என்றால் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய கர்த்தர் ஒருவரே தெய்வம் என்று பறைசாற்றினான் எசேக்கியா ராஜா. ஆனா எசேக்கியா கர்த்தர் ஒருவரே தெய்வம்னா, மனாசே பாகால் ஒருவனே தெய்வம் என்றான். எசேக்கியா பாகால்களை ஒழித்து விட்டு தேவனுக்காக பலிபீடங்களை கட்டினான். ஆனா எசேக்கியாவுடைய மகன் மனாசே எசேக்கியா கட்டிய கர்த்தருடைய பலிபீடங்களை ஒதுக்கி தள்ளிவிட்டு மறுபடியும் பாகாலுக்கு பலிபீடங்களை கட்டுகிறவனாக இருந்தான். எசேக்கியா என்னென்ன காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமா இருந்தாலோ அந்த காரியத்தில் எல்லாம் எதிர்மறையாய் தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை செய்ய இந்த மனாசே இறங்கி வந்தான். அன்பான தேவ பிள்ளையே, இந்த எசேக்கியா எப்படி வாழ்ந்தான் என்பது இந்த மனாசேக்கு தெரியும். எசேக்கியாவுடைய நாட்களில் ஒரு விஷயம், இந்த சனகரிப் ராஜா யூதேயா தேசத்து மேல யுத்தம் பண்ணும்படியாக எசேக்கியாவுக்கு விரோதமாய் வந்து எசேக்கியாவை குறித்து பலவித வார்த்தைகளை பேசும்போது எசேக்கியா என்ன செஞ்சார்னா, ஒரு நிருபத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே தேவ சமூகத்தில் போய்
இந்த சனகரிப்பு தனக்கு விரோதமாய் வந்த காயத்தை சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவனாக இருந்தா பாருங்க, எந்த காயத்தையோ அவன் சுய முடிவெடுக்கல, தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவனாக இருந்தா இந்த எசேக்கியாவுடைய ஜெபத்தை கேட்ட தேவன் அன்று ராத்திரியே ஒரு தூதனை இறக்கி எதிர்ப்படையாகிய அந்த அசரியாவுடைய படையில 1,85,000 பேர்த்தை கொண்டு போட்டு இந்த யூத ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்படி ஒரு சபை வீரன் இந்த எசேக்கியா. மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கையில வியாதி வந்த போது ஏசாயா தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்டிருக்குது, ஒரு தேவ மனுஷனால் ஒரு தேவ தீர்க்கதரிசியால் சொல்லப்படுது, உனக்கு வியாதி வந்துருச்சு, நீ செத்து போயிடுவ, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் போது இவன் ஒரு தனி மனுஷனா முடிவெடுக்கிறான். என் தேவ சமூகத்துல நான் ஜெபிப்பனா இருந்தா என் தேவன் எனக்கு விடுதலை தர அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார் சொல்லி ஜெபித்தவன் எசேக்கியா. ஒரு தேவ பிள்ளை எல்லா சூழ்நிலையிலையும், எல்லா தருணத்திலையும், எல்லா சந்தர்ப்பத்திலையும் என்னை காண்கிறவர் ஒருவர் உண்டையா, நான் அவருடைய சமூகத்தில் ஜெபிப்பனா இருந்தா எனக்கு எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் அதில் அவர் என்னை விடுவிக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். விசுவாசித்து 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 நீ வாழுவனா உன் காரியங்கள் எல்லாம் கை கூடும், உன் காரியங்கள் எல்லாம் ஜெயிக்கும், உங்க காரியங்கள் எல்லாம் வெற்றியாகும். ஒரு இடத்துல வைக்கப்பட்டு போக தேவன் உங்களை விடவே, எசேக்கியா கடைசி வரைக்கும் வைக்கப்பட்டு போக விடலைங்க. ஆனா இந்த எசேக்கியாவுடைய மகன் மனாசே என்ன செஞ்சான்னா, அருவருப்பான தெய்வங்களை எல்லாம் இந்த எருசலேமுக்குள்ள கொண்டு வந்தானா. 3வது வசனத்தை வாசிக்கலாம். 33:3. அவன் தன் தகப்பனாகிய எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகால்களுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனையை எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்து பணிந்து கொண்டானா. விக்கிரக தோப்புகளை உண்டு பண்ணானா. பாகாலுக்கு கர்த்தருடைய பலிபீடங்களை உடைத்து பாகாலுக்கு பலிபீடங்களை கட்டினானா. தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். அன்பான தேவ பிள்ளை, இந்த மனாசேக்கு நல்லா தெரியும் தன்னுடைய தகப்பனார் ஜெப வீரன், அவர் தேவ சமூகத்தில் ஜெபித்து 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 தான் தன்னுடைய வாழ்க்கையை வெற்றி கண்டாரு, தன்னுடைய வாழ்க்கையை மேன்மை கண்டாரு. மட்டுமல்ல, என்னுடைய தகப்பனாருடைய ஜெபத்தில் ஒரு தூதன் இறங்கி 1,85,000 பேரை கொண்டு போட்டார். மட்டுமல்ல, என்னுடைய தகப்பனாருடைய ஜெபத்தில் 15 வருடங்கள் கூட்டி கொடுக்கப்பட்டதுங்கிறது இந்த மனாசேக்கு தெரியும். மனாசே பார்த்தானா பார்க்கல கேட்டான். கவனிங்க, இப்படி பார்த்து பார்த்து தன்னுடைய ஜெபத்தை பார்த்து தகப்பனுடைய ஜெபத்தை பார்த்து 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 வளர்ந்த ஒரு பிள்ளை தன்னுடைய சுயபலத்தினால, தன்னுடைய பெருமையினால, தன்னுடைய அகந்தையினால, பாருங்க, கிடைக்க கூடாத வயசுல நல்ல ஒரு ராஜ்யபாரம் கிடைச்சிருச்சு. எசேக்கியாவுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா, எசேக்கியா மறுபடியும் 15 வருஷம் வாழும்போது என்ன செஞ்சானா, திரளான ஆஸ்திகளை சேர்த்து வச்சானா. எசேக்கியா ஒரு விஷயம், அசரியா ராஜா சனகரிப்புக்கு வந்து அவருடைய ஆலயத்தின் பண்டக சாலையை திறந்து காமிக்கும் போது சனகரிப்பு ஆச்சரியப்பட்டுட்டான். அப்பதான் சனகரிப்புக்குள்ளால ஒரு ஆசையை இந்த அசீரிய ராஜா, அதாவது பாபிலோன் ராஜாக்கு அப்பதான் ஒரு ஆசையை வருது. எருசலேம்ல இவ்வளவு தங்கமா, இவ்வளவு வைரமா, இவ்வளவு வைடூரியமா, இவ்வளவு சம்பத்தான்னு சொல்லி எசேக்கியா அவ்வளவு சம்பத்துகளை சேர்த்து வச்சான். அவனுக்கு பிறந்த மனாசே கொஞ்சம் கூட உணர்வு இல்லாதபடிக்கு, தேவ பயம் இல்லாதபடிக்கு, தேவனை குறித்த விழிப்புணர்வு இல்லாதபடிக்கு உலகத்தின்படி வாழ ஆரம்பித்தான். 5வது வசனத்தோட வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகள் எல்லாம் பலிபீடங்களை கட்டினான். நல்லா கவனிங்க, வானத்தின் சேனைக்கெல்லாம் கர்த்தருடைய ஆலயம் எருசலேம் ஆலயத்துக்கு 2 பக்கத்துல என்ன செய்யறானா, வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடத்தை கட்டினானா. அது மட்டுமல்ல, தொடர்ந்து வாசிக்கும் போது வாசிக்கலாம். நான் மோசேயை கொண்டு இஸ்ரவேலுக்கு கொடுத்த சகல நியாய பிரமாணத்திற்கும் கட்டளைகளுக்கும். அல்ல கவனிக்க போதும்,
ஆண்டவர் சொல்றாரு, இந்த கட்டளைகளுக்கும் இந்த நியாயப்பிரமாணத்துக்கும் ஒருத்தன் கீழ்ப்படுத்தி நிற்பான்னா அவருடைய கால்களை நான் இங்க நிலநிற்க பண்ணுவேன். அது மட்டுமல்ல, இந்த எருசலேம் ஆலயத்துல நான் வாசம் பண்ணுவேன்னு சொல்றாரு. இந்த வசனம் சொல்லுது, இந்த மனாசே அந்த ஆலயத்துக்குள்ளார பாகாலுக்கென்று ஒரு சிலையை நிறுத்தினானா. எங்க நிறுத்தினானா? தேவன் வாசம் பண்ணுகிற, தேவனுக்கு பலியிடுகிற அந்த பலிபீடத்துல, அந்த பலிபீடத்தை தகர்த்து அந்த ஆலயத்துக்குள்ளால தேவனுக்கு பிரதான பலி செலுத்தின அந்த இடத்துல கொண்டு ஒரு சிலையை நிப்பாட்டினானா. எவ்வளவு தைரியம் பாருங்க, எவ்வளவு துணிகரம் பாருங்க. அன்பான தேவ பிள்ளையே, ஒருபோது தேவனை ஆராதிக்கிற நம்ம, தேவனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்ம, தேவ சமூகத்தில் இருக்கிற நம்ம, தேவ சமூகத்தை ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. அந்நிய விக்கங்களுக்கு முன்னாடி அடிபடிய கூடாது. அந்நிய விக்கங்களை தெய்வமாக நம்ம எண்ணக்கூடாது. நம்முடைய தெய்வன் ஒருவரே தெய்வன். அவரை தவிர வேறு ஒன்று தேவர்கள் அல்ல. அவனை தவிர வேறு ஒன்று தேவர்கள் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 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 33 4வது வசனத்தோடு வாசிங்களேன். எருசலேமிலே என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கும் என்று கர்த்தர் சொன்ன தம்முடைய ஆலயத்திலே பலிபீடங்களை கட்டி கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டினான். கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளாலையும் பலிபீடத்தை வச்சுட்டா, ஒரு சிலையை கொண்டு நிறுத்திட்டா. ஆலயத்தை சுத்தில என்ன செஞ்சுட்டா? பலிபீடங்களை வச்சுட்டான். வானத்தின் சேனையெல்லாம் பணிந்து கொள்ள ஆரம்பிச்சான். அஸ்தரோத்தை பணிந்து கொண்டான், பாகாலை பணிந்து கொண்டான். அஸ்தரோத்து என்ன தெரியுமாங்க? இஸ்ரவேலால் வெறுக்கப்படுகிற ஒரு தெய்வம், யூத ஜனங்களால் வெறுக்கப்படுகிற அது என்ன? அஸ்தரோத்தை கும்பிடுறவங்களே உபச்சாரம் வேசித்தனம் பண்றவங்க தான் அஸ்தரோத்தை கும்பிடுவாங்க. அஸ்தரோத்து உபச்சாரங்களுக்கும் வேசித்தனம் பண்ணுகிறவர்களுக்கும் பேர் போன ஒரு தெய்வம். அந்த தெய்வத்தை கொண்டு இவன் எங்க போய் வச்சுட்டான்னா, தேவன், நம்முடைய தேவன் உலாவுகிற இடத்துல, தேவன் சஞ்சரிக்கிற இடத்துல, தேவன் வாசம் பண்ணுகிற இடத்துல கொஞ்சம் கூட பயம் இல்லாதபடிக்கு, தன்னுடைய தகப்பனுடைய வழியில நடவாதபடிக்கு, தேவனுக்கு விரோதமாகவோ தகப்பன் வந்த வழிக்கு விரோதமாகவோ இவனுக்கு ஒரு திட்டத்தை போட்டு இவனுக்கு சித்தமானபடி, இவனுக்கு விருப்பமானபடி மேட்டு மேல வாழ ஆரம்பிச்சுட்டான். இவன் என்ன செஞ்சானா, நம்ம வாசிக்கும் போது அதுல ஒரு வசனம் சொல்லப்படுது பாருங்க. 6வது வசனத்தை வாசிங்களேன். அவன் இன்னோன் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை நீமிதிக்க பண்ணி, அதாவது தம்முடைய குமாரர்களை தீமிதிக்க பண்ணினானா. என்ன செய்தான் தெரியுமா? தன்னுடைய பிள்ளைகளுக்கு இவன் சொல்லி கொடுக்கிறோம், எப்பா நம்முடைய தேவன் இஸ்ரவேலுக்கெல்லாம் தேவன், யூதாக்கெல்லாம் தேவன். நம்ம தெய்வத்தை போல இந்த உலகத்தில் ஒன்று தெய்வம் அல்ல. அவர் அந்த சராசரங்களை அடக்கி ஆளுகிற தேவன். ஆதியும் அவன்தான், அந்தமும் அவன்தான், முதலும் அவன்தான், முடிவு அவன்தான். எல்லாமே நம்முடைய தேவனாகி கர்த்தர்தான் சொல்லி கொடுக்க வேண்டியவன் என்ன செய்கிறான்னா, உலகத்தின் தேவதைகளுக்கு, உலகத்தின் தெய்வங்களுக்கு தம்முடைய பிள்ளைகளை தீமிதிக்க பண்ணினானா. அப்படின்னா என்ன? சில சம்பிரதாயங்கள், சில சடங்காச்சாரங்களை கடைபிடிக்க ஆரம்பிச்சானா. அதோட விடல, தொடர்ந்து வாசிங்க. நாளும் நிமித்தமும் பார்த்து, நாளும் நிமித்தமும் பார்த்து. இப்போ ஒன்னு சொல்றீங்க, தேவ பிள்ளைகள் ஒருபோதும் நாள் பார்க்க கூடாது, நிமித்தம் பார்க்க கூடாது. நாள் நிமித்தம் பார்க்கறது என்ன? சிலரை பார்த்துக்கீங்களா? கலண்டர்ல போய் இன்னைக்குள்ள ராசி பலன் எப்படி இருக்குது? நம்ம கிறிஸ்தவங்க இன்னைக்கு எப்படி இருக்குது? எனக்கு சில வீட்டில் பேப்பர் வாங்கியாச்சுன்னா அந்த பேப்பர் அவங்க முதல் பார்க்கிற நியூஸ் என்னவா இருக்கும்? என் ராசிக்கு இன்னைக்கு என்ன போட்டிருக்கான்? அன்பான தேவ பிள்ளையே, ஒருபோதும் தேவனை நம்பி தேவனை விசுவாசித்து வாழுகிற பிள்ளைகள் தேவனை தான் பார்க்கணுமே தவிர ராசி பலன் பார்க்க கூடாது. தொடர்ந்து வாசிங்க. பில்லி சூனியங்களை அனுசரித்து, பில்லி சூனியங்களை மந்திரவாதங்களை அனுசரித்தான் அஞ்ஞானம் பார்க்கிறவர்களையும், அஞ்ஞானம் பார்க்கிறது என்ன? குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து, அஞ்ஞானம் பார்க்கிறது என்ன? ஜாதகம் பார்க்கிறது, ஜோசியம் பார்க்கிறது. ஒருபோதும் தேவ பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது.
உங்க வீட்டுல திருமணம் நடக்குதா? ஒரு திருமண காரியங்கள் செய்யணும்னா நேர ஊழியக்காரங்கள்ட்ட போய் ஊழியக்காரங்கள்ட்ட நீங்க என்னைக்கு உங்களுக்கு டேட்டுக்கு என்னைக்கு வர முடியுதுதான் கேட்கணும். 4 நட்சத்திரம் பார்த்துட்டு ஊழியக்காரங்களை போய் இந்த டேட்ல இந்த டைம் நல்லா இருக்கு, இந்த டைம்ல எங்க திருமணம் நடந்துங்கன்னு சொல்லி கேட்க கூடாது. ஒரு தேவ பிள்ளையுடைய அழகா தாங்க. எத்தனையோ கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை திருமணங்கள் வைக்கிறாங்க. நம்ம என்ன செய்யணும்? ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கணும். மற்ற நாளுக்கு எந்த நாளா இருந்தாலும் சரி, எல்லாமே நல்ல நாள். எந்த காரியத்தை செய்யணும்னாலும் சரி, என் தேவன் ஒவ்வொரு நாளையும் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறபடினால எல்லா நாட்களிலும் நன்மையை அனுபவிக்கிற அதிகாரம் எனக்கு இருக்கு. அதாங்க விசுவாச வாழ்க்கை. நான் விசுவாசத்து வாழ்றேன்னு சொல்லி அதை இதை கண்டாவியெல்லாம் நம்பி வாழ்றது விசுவாச வாழ்க்கை இல்ல. விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, நான் பார்க்கிறது எல்லாமே ஒண்ணுதாயா, என் தேவனை பார்க்கிறேன். அவர் என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். நான் என்னென்ன காரியங்களை வேண்டிக் கொள்கிறேனோ அந்த காரியத்தில் அவர் என்ன செய்வாரு? நிறைவேற்றுவார். என்னை ஒருவரும் சும்மா விட மாட்டார். அதோட விடல குழி கேட்கக்கூடிய ஆட்களை என்ன செஞ்சானா? ஏற்படுத்தி வச்சானா. இன்னைக்கு மனாசே நல்ல ஒரு தகப்பனுக்கு பிறந்தான், வழித்தவதி போயிட்டான், தேவ உணர்வு இல்லாதபடிக்கு போயிட்டான், தேவனை குறித்த விழிப்புணர்வு இல்லை, தேவ பயம் இல்லை, ஏனோ தானு வாழ்ந்துட்டான். தகப்பன் வழிபட்ட தெய்வத்தை மகன் செய்யல, வழிபடல. இப்ப குழி கேட்கிறதுக்கு என்ன செஞ்சுட்டான? ஆட்களை ஏற்படுத்தி வச்சிருக்கான். கிறிஸ்தவன் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? குழி கேட்கவே கூடாது. கடந்த நாள்ல ஒரு சகோதரி எனக்கு ஒரு ஜெப பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க. பிரதர், இந்த காரியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க பிரதர் அப்படின்னு. அவங்களுடைய மகா ஃபாரின்ல இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அந்த காரியத்துக்காக என்னை ஜெபிக்க சொன்னாங்க. அவங்கள்ட்ட நான் ரொம்ப ரொம்ப நல்லா பழகுவேன். அக்கான்னு ரொம்ப பாசமாக இருப்பேன். அவங்களும் வாய் நிறைய பிரபு தம்பின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அக்கா ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க. நான் சரிக்கா ஜோம் பண்ணிக்கிட்டுறேன்னு சொன்னேன். நைட்டு மறுபடியும் 11 மணிக்கு என்னை ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி கேட்டாங்க, பிரதர் ஆண்டவர் என்ன சொன்னார்? இதாங்க குறி கேட்கறது. ஆண்டவர் என்ன சொன்னான்னு கேட்கறதில்ல, இது குறி கேட்கறது. ஆண்டவர் என்ன சொன்னா எல்லாம் உனக்கு நன்மையா நடக்கும்னு சொன்னார். எப்போ நீ விசுவாசித்தார், என் தேவனால் எனக்கு நன்மை தான் நடக்கும், நீ விசுவாசித்தா உனக்கு நன்மை தான் நடக்கும். அதனால என்ன சொல்றேன்னா, இந்த குறி கேட்கறது கிறிஸ்தவனுக்கு அழகு இல்லை. பாருங்க, நம்ம என் வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னு கேட்டு அறிந்து கொண்டு வாழ்கிறவர்கள் நம்ம அல்ல, நம்ம தேவாதி தேவனை விசுவாசித்து வாழ்கிறவர்கள். ஹல்லேலூயா. என் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைனா, என் வாழ்க்கை விசுவாசம் நிறைந்த வாழ்க்கை. என் தேவன் என் கருத்தை பிடித்திருக்கனால அவர் என்ன நல்ல வழியில தான் கொண்டு சேர்ப்பாரு. என் வாழ்க்கையில நன்மையை தான் செய்வாரு. நான் மேன்மையா தான் இருப்பேன், நான் உயர்வா தான் இருப்பேன். அப்படி விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் வாழணும். இதுதான் விசுவாச பிள்ளையுடைய வாழ்க்கை. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க விசுவாச பிள்ளை. அதை ஒருபோதும் மறந்து போயிடாதீங்க. உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணுங்கிற அவர் ஏற்கனவே திட்டம் பண்ணிட்டாரு. நல்ல கவனி. கடந்த நாள்ல வாட்ஸ்அப்ல ஒரு குறும்படம் அதை பார்க்கும்போது ஒரு 4 வயசு குழந்தை முன்னாடி நடந்து போயிட்டு இருக்குது. அவங்க அப்பா பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்குதான். இந்த 4 வயசு குழந்தை என்ன செய்யறான்? தக்கத்தக்கான ஓடுது, ஒரு ஒத்தேடி பாதை. திடீர்னு அந்த பாதையில ஒரு பாம்பு வந்துருச்சு. இந்த பாம்பை பார்த்த உடனே அந்த குழந்தை ஐயோன்னு கதறி அழுது துடிச்சு ஓடி வந்து அவங்க அப்பா பிடிச்சிருச்சு. அவங்க அப்பா என்ன பண்ணாதேமா, அந்த குழந்தை எதுக்கு தோல்ல வச்சுட்டாரு. அது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. குழந்தைய தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு அவன் நடந்த உடனே அந்த குழந்தை தலைக்கு மேல உட்கார்ந்து அவங்க அப்பாவுக்கு தலையில தட்டி சிரிச்சு தாளம் போடுது. அவங்க அப்பா அந்த பாம்பு இருக்கிற பாதையை நோக்கி நடக்கிறாரு. நல்ல கவனிங்க, நம்ம எல்லாம் குழந்தைகள். நம்மள அவர் தூக்கி அவர் தோல் மேல வச்சிருக்கிறாரு. எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா அவர் நம்மளை சுமந்து கொண்டிருக்கிறார். சில பிரச்சனைகள் நம்மளை பயங்காட்டுறது போல இருக்கலாம், நீங்க பயப்படாதீங்க. அவருக்கு தோல் மேல இருக்கீங்க. உங்களை எங்க கொண்டு சேர்க்கணுமோ அங்க கொண்டு சேர்ப்பாருங்க. தகப்பனுடைய தோலுக்கு மேல நான் இருக்கேன். இதுதாங்க விசுவாசம். இதான் விசுவாசம். என்ன குறித்து என்ன இருக்கு, என் வாழ்க்கை எப்படி ஆயிருமோ, என் வாழ்க்கை இப்படி எல்லாம் வாழ்றது இல்ல.
என்னை என் தகப்பன் தோளில் சுமந்து கொண்டிருக்கிறபடியினால எனக்கு ஒரு மேன்மையான வாழ்க்கை இருக்குது. அவர் சுமக்கிறாரு. பக்கத்துல சொல்லுங்க, அவர் அப்பா, நீங்க பிள்ளை, ஒருபோதும் பயப்படாதீங்க. இந்த மனாசே கவனிங்க, இந்த மனாசே தன்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்குமோன்னு கேட்டு கேட்டு போயதுக்காக என்ன செஞ்சானா, குறி சொல்லுகிறவர்களை ஏற்படுத்தி வைத்தானா. தேவனுடைய பார்வைக்கு ஒரு அருவருப்பான வாழ்க்கை. பாருங்க, இந்த மனாசேக்கு தேவன் எச்சரிக்கிறாரு, ஊழியக்காரர்களை எழுப்புறாரு, தீர்க்கதரிசிகளை எழுப்புறாரு. எழுப்பி இந்த மனாசே, தயவு செய்து எனக்கு டைம் ஆயிடுச்சு, வாசிச்சு போதுக்கு நேரம் இல்லை, நீங்க வீட்டில் போய் 2 நாளாகமும் 33வது அதிகாரத்தையும் 2 ராஜாக்கள் 21வது அதிகாரத்தையும் நீங்க வீட்டில் போய் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ரட்சிக்கப்பட்ட நம்ம எப்படி வேணாலும் வாழலாம். இந்த மனாசையை போல ஒருபோதும் வாழ முடியாது. இப்படிதான் வாழணும். எப்படி வாழணும்? விசுவாசித்து தான் வாழணும். விசுவாசத்தை வாழ்றதுக்காக தான் ஆண்டவர் செய்திருக்கிறாரு, நம்மளை அழைச்சிருக்காரு. அப்ப நம்ம ஒருபோதும் எப்படி வேணாலும் வாழ முடியாது. ஆனா மனாசே என்ன செஞ்சானா, தன்னுடைய இருதயம் எப்படியெல்லாம் வாழ விரும்பிச்சோ அப்படியெல்லாம் வாழ ஆரம்பிச்சான். மனாசேயை குறித்து சொல்லுது, அவன் ராஜ்யபாரம் பண்ணும்போது அவனிடத்துல இந்த ஜனங்களுக்கு சொன்னானா, நீங்க எல்லாருமே பாகாலை வணங்கி கொள்ளுங்கன்னு சொன்னானா, எல்லாருமே பாகாலுக்கு பலி செலுத்துங்கன்னு சொன்னானா, ஜனங்களை வழி விலகி போக பண்ணானா. ஜனங்க தேவனை விட்டு திரும்பி அந்நிய நுகங்களை நமஸ்கரிக்கும்படி, அந்நிய நுகங்களை வணங்கும்படி, அந்நிய நுகங்கள் முன்னாடி தலை குனிந்து கொள்ளும்படி இவன் ஜனங்களை வழி விலகி போக பண்ணானா. தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை. நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம தேவனை அறிந்திருக்கிறோம். மனாசே தேவனை அறிந்திருந்தான். ஏன்னா தகப்பன் இந்த தேவனை தான் வழிபட்டார். இந்த தேவனை மனாசே அறிந்திருந்தான். ஆனா வழி விலகி போன வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நம்ம அப்பப்போ வழி விலகி போறோம் இல்ல. ஆண்டவர் ஏதாவது ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு அல்லது வேத வார்த்தைகளை கொண்டு அல்லது ஏதாவது ஊழியக்காரரை கொண்டு நம்மளை எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த எச்சரிப்பு என்ன செய்யணும்? செவிசாய்க்கணும். வசனம் சொல்லுது, இவங்க என்ன செஞ்சாங்களா? செவிசாய்க்கலையா? இவங்களுடைய சத்தத்துக்கு இவங்க செவிசாய்க்கலையா? தலைவனங்களையா? தேவனுடைய சத்தத்தை ஏற்றுக்கொள்ளலையா? தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்களா? மனாசே ராஜா தேவனுக்கு முன்னாடி அருவருப்பான காரியங்களை செய்தான். நல்ல கவனிங்க, தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினான். தேவனுடைய ஆலயத்தில் அந்நிய நுகங்களை கொண்டு வந்தான். இன்னைக்கு நம்முடைய ஆலயம் இது இருதயம். நம்முடைய இருதயம் தான் தேவனுடைய ஆலயம். அப்போ நம்முடைய இருதயமாகிய தேவனுடைய ஆலயத்தில் எதையுமா நம்ம கொண்டு வரணும்? பரிசுத்த பலிபீடங்களை கொண்டு வரணும், பரிசுத்த ஆராதனை கொண்டு வரணும். தேவனுக்கு பிரியமில்லாத கன்றாவி எல்லாம் நம்ம உள்ள வச்சிருந்தோம்னா நம்மளை சுத்தி இருக்கிற மனுஷன் பார்க்க மாட்டான். ஆனா தேவன் காண்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் இருதயத்தை பார்க்கிற தேவன் அவர். உன் இருதயத்தில் இருக்கிற ஆகாத நுகங்களை காண்கிற தேவன் அவர். உன் இருதயம் எப்பவும் தேவனுக்கு முன்னாடி சுத்தமா இருக்கணும். இந்த மனாசே ஆலயத்தை கெடுத்தது போல நீ உன் இருதயமாகிய தேவனுடைய ஆலயத்தை ஒருபோதும் கெடுக்க கூடாது. பக்கத்து சொல்லுங்க, உன் ஆலயத்தை கெடுத்ததாத, உன் இருதயத்தை கெடுத்ததாத. அது தேவன் வாசம் பண்ணுகிற இடம். அது அந்நிய நுகங்களுக்கு இடம் கொடுக்காத, அந்நிய சக்திகள் இடம் கொடுக்காத, தீய காரியங்களுக்கு இடம் கொடுக்காத, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு இடம் கொடுக்காத. எப்படி வேணா வாழலாம் சொல்லி வாழாத, தேவனுக்கு பிரியமாய் வாழ. நல்ல கவனிங்க, மனாசே இப்படி வாழும்போது ஆண்டவர் மறுபடியும் எச்சரித்தாரு. மனாசே செவிசாய்க்கல. ஆண்டவர் என்ன செஞ்சானா, இந்த மனாசே அசரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுத்தார். 11வது வசனம் சொல்லுது,
ஆகையால் கர்த்தர் ஆ, அசீரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வர பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலிகளால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். நல்ல கவனிங்க, முடிச்சிட போறேன். மனாசே தெரியுமா? ஒரு நாட்டுடைய ராஜா. இந்த ராஜாங்கிறது பெரிய ஸ்தானங்க. ராஜாவா இருந்தவன் இப்ப எங்க இருக்கான் தெரியுமா? முச்செடிக்குள்ள ஒளிச்சிருக்கான். ஆண்டவர் பலவாட்டி சொல்றாரு, அசரியா ராஜா கையில ஒண்ணு ஒப்பு கொடுப்பேன்ட்டாரு. அசத்தை பண்ணிக்கிட்டே இருந்தான். ஆனா அசரியா ராஜா கையில ஆண்டவர் ஒப்பு கொடுத்து அசரியா ராஜா இந்த யூதயா தேசத்துக்குள்ள வந்த உடனே மனாசே பார்க்கிறான், தப்பிக்கவே முடியாது. எங்க போய் இருந்தானா? முச்செடிக்குள்ள போய் ஒளிச்சிருந்தான். நல்ல கவனிங்க, ஆண்டவர் நமக்கு சில எச்சரிப்பை கொடுக்கும் போது நம்ம மனம் திரும்பி தேவ சமூகத்தை தேடும். இல்லைன்னா என்ன செய்ய வேண்டிய இருக்கும்? எங்கேயாவது போய் ஒளிச்சிருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆகும். நம்முடைய வாழ்க்கையில சில இடங்கள்ல எங்கேயாவது தலை குனிந்து போய் இருக்கிறோம், வெக்கப்பட்டு போய் இருக்கிறோம், அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் இதயத்தை சுத்தப்படுத்தி எனக்கு அங்க ஒரு ஆலயத்தை கட்டி அங்க பலி செலுத்த உன்னை நான் ராஜாவா வைப்பேன்னு சொல்றாரு. இல்லைன்னா இதயத்தை தீட்டுப்படுத்துவேன், இதயத்தில் அசுத்தமானதை தான் கொண்டு வருவேன், இதயத்தில் கண்ட கன்றாவியெல்லாம் கொண்டு வைப்பேன். என் தேவன் வாசம் செய்கிற இந்த இதயமாகிய என் ஆலயத்தை நான் நாளைக்கு நாள் கெடுத்துக்கிட்டு தான் இருப்பேன்னு வைங்களேன். எங்க தெரியுமா போய் இருக்க வேண்டிய இருக்கோ? எங்கேயாவது போய் ஒளிச்சுதான் இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இந்த மனாசே ராஜா முச்செடிக்குள்ள போய் ஒளிச்சிருந்தானா அங்க வந்து என்ன செஞ்சாங்களா? வெண்கல சங்கிலியை போட்டு இழுத்துக்கிட்டு போனாங்களாம். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு ராஜாவை இழுத்துட்டு போகும்போது அந்த தேச ஜனங்கள் எல்லாம் பார்த்திருப்பாங்கல்ல, எவ்வளவு கேவலமா இருந்திருக்கும். நல்லா கவனிங்க. நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு ஒருவேளை சில இடங்கள்ல வழி விலகி போகும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? வலையை போடுவார். வந்துருப்பா, வந்தது, நீ மறுபடியும் திரும்பி வாப்பா, திரும்பி வாமா, அப்படி வலையை போடுவாரு. நம்ம சும்மா செலுத்திக்கிட்டு வலைக்கு இடையோட ஓடி 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 இந்த உலகத்துக்குள்ள ஓடிட்டு இருந்தோம்னு அடுத்தது என்ன செய்வாரு? தூண்டில போடுவாரு. மீன் பிடிக்க 2 வகை. ஒண்ணு வலை போட்டு பிடிக்கிறது, என்ன ஒண்ணு தூண்டில் போட்டு பிடிக்கிறது. பாருங்க, இந்த மனாசேக்கு மறுபடியும் வலை போட்டாரு சிக்கல. இப்ப மனாசேக்கு தூண்டில போட்டாரு. தூண்டில் போட்டா என்ன ஆகும்? செதில்லாம் பிச்சுக்கிட்டு தான் வரும். மனாசேவுடைய வாழ்க்கை அப்படிதான். ஏன்னா மனாசைய இவன் சங்கிலிய போட்டு இழுத்துட்டு போறான். தேச ஜனங்கள்லாம் பார்க்காங்க, ரொம்ப அவமானமா இருக்குது. பாருங்க, கொண்டு போய் அவன் என்ன செஞ்சானா? 12வது வசனம் சொல்றது, நெருக்கப்பட்டானா. அவனுக்கு பயங்கரமான நெருக்கங்களை கொடுத்தாங்களாம். நெருக்கப்பட்டானா. நெருக்கப்படும் போது பாருங்க, அடிமையாய் போன பின்னாடி ஒரு விஷயம் தெரியுமா? இந்த பாபிலோன்ல போய் யூதயா தேசத்தை 70 வருஷம் சிறை வைப்பேன்னு ஆண்டவர் சொன்னதுக்கு பெருங்காரணம் இந்த மனாசே தாங்க. பெரிய பாவியா இருந்தான். அவனை இப்போ பாபிலோன் ராஜா அசரியா சிறைபிடித்து கொண்டு போய் பாபிலோனுக்குள்ள கொண்டு போயிட்டான். இப்ப அங்க போய் அநீதினம் நெருக்கப்படும் போதுதான் இவன் நினைக்கிறான், கெட்ட குமாரன் தகப்பன் வீட்டை விட்டு போய் வயிற்றுக்கு சோறு கூட கிடைக்காம ஆயிடுச்சுல்ல. அதே நிலைமை இந்த மனாசேக்கு. நெருக்கப்படும் போது அவன் என்ன செஞ்சானா? தேவனை நோக்கி கெஞ்சினானா. யாரு தெரியுமா? பாகாலை அல்ல, அஸ்தரோத்தை அல்ல, அவன் வழிபட்ட தெய்வங்களை அல்ல, என் தேவாதி தேவனாகிய கர்த்தரை நோக்கி, அவரை நோக்கி கெஞ்ச ஆரம்பித்தானா. கெஞ்சது மட்டுமல்ல, அந்த 12வது வசனம் சொல்லுது, அவன் தன்னை தாழ்த்தினான். வசனம் சொல்லுது பாருங்க, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்திருக்கிறார், தாழ்மை உள்ளவனையோ கர்த்தர் உயர்த்துகிறார். பாருங்க, அந்நிய தேசத்துல போயிட்டான், அடிமையா போயிட்டான், இவனை கொண்டு போயிட்டாங்க. ஆனா அங்க உட்கார்ந்துகிட்டு தேவனை நோக்கி பார்த்து தேவனை நோக்கி கெஞ்சினானா, தன்னை தாழ்த்தி விண்ணப்பம் பண்ண ஆரம்பித்தானா. நல்ல கவனிங்க, எங்கெங்கெல்லாம் ஜனங்க
தங்களை தாழ்த்துகிறாங்களோ அங்கெல்லாம் என் தேவன் இறங்கி வருவாருங்க. அங்கெல்லாம் என் தேவன் இறங்கி வருவார். உங்களுடைய ஜெபம் ஒரு தாழ்மையுள்ள ஜெபமா இருந்தா அங்கெல்லாம் என் தேவன் இறங்கி வருவாரு. மனாசே தன்னை தாழ்த்தி ஜெபித்த போது தேவன் அவன் சிறையிருப்பை மாற்றினார். மறுபடியும் இந்த மனாசேயை இந்த எருசலேம்ல ராஜாவாய் நிலைநிறுத்தினார். ஹல்லேலூயா. இந்த மனாசேயுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும்னா, தேவனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணும்போது தேவன் சில சிறையிருப்புகள், சில வேதனைகள், சில வியாதிகள், சில கஷ்டங்களுக்கு ஒப்பு கொடுப்பாரு. ஆனா நம்ம மட்டும், நீங்க தகப்பன், நான் உங்க பிள்ளை, என் கையை மட்டும் விட்டுறாதீங்க ஆண்டவரே, உங்களுக்கு சித்தமானபடி, உங்களுக்கு பிரியமானபடி நீங்க எனக்கு என்ன வழியை வைத்திருக்கீங்களோ அந்த வழியில நான் நடப்பேன் ஆண்டவரே. என் இருதயமாகிய உம்முடைய கோயில, உம்முடைய ஆலயத்தை நீங்க வாசம் பண்ணுகிற என் இருதயத்தை நான் எப்பொழுதும் காத்து கொள்ளுவேன், பரிசுத்தமாய் காத்து கொள்ளுவேன் சொல்லி எந்த பிள்ளை முடிவெடுத்து தேவனுடைய பார்வைக்கு ஒரு பரிசுத்தமான, ஒரு பிரியமான, ஒரு தாழ்மை உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றீங்களோ உங்களுடைய சிறையிருப்புகளை கர்த்தர் திருப்புவார். மறுபடியும் உங்களை மேன்மையாக்குவார். மறுபடியும் உங்களை உயர்த்துவார். மறுபடி இந்த மனாசையை ராஜாவாய் மாற்றியது போல மறுபடியும் உங்களுக்கு என்று ஒரு சிங்காசனத்தை தருவார்.